எல்லாம் சொல்லுங்க. என்னுடைய வாயில் தேவனுடைய வார்த்தை இருந்தால் என்னுடைய வாயில் அற்புதம் இருக்கும். அடுத்தது இங்க சொல்றாரு, வாய்க்கு அற்புதம் இருக்குது, ரைட், தெரிஞ்சுக்காச்சு, சொன்னா நடக்கும். இப்ப அதை உருவாக்கணுமே. இப்ப என்ன பண்ணாதவ உருவாக்கணும். எப்படி உருவாக்க போறீங்க? கைலியா? வாய்க்கு எவ்வளவு தெரியுமா பவர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? வாய்க்கு அவ்வளவு பவர் இருக்குது, வாய்க்கு அவ்வளவு வல்லமே இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு மனுஷன் பாருங்க, மனிதன் வெறும் சாப்பாட்டினாலும் பிழைக்கிறது இல்ல, பேசுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இப்ப பவர் இருக்குது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, வாயில அற்புதம் இருக்குது, வல்லமை இருக்குது, தேவ வார்த்தை இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. இப்ப அதை உபயோகப்படுத்தணுமே, உபயோகப்படுத்தி அதை உருவாக்கணுமே, உருவாக்கி அதை பார்த்து மகிழணுமே. அப்ப எப்படி உருவாக்க போறீங்க? அதான் இங்க சொல்றாரு. வாசிப்போம். மார்க்கு 11:23. மார்க் 11:23. எல்லாம் கையை பிடிச்சு சொல்லுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? பாருங்க, ஒரு அம்மா சொன்னாங்க, உனக்கு படிக்க தெரியாதுக்குது, என்ன பண்ண போற நீ? ஆண்டவர் சொன்னாரா படித்த எவனாகிலும்? நான் சொன்னாரு. ஆண்டவர் சொல்றாரு எவனாகிலும், எவளாகிலும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்டவன், அது நீ யாரா இருக்கலாம், படித்திருக்கலாம், படிக்காம இருக்கலாம், பாமரனா இருக்கலாம், எனக்கு ஒரே ஒரு குவாலிபிகேஷன் தான் தேவை, என் வார்த்தை உன் இருதயத்தின் வாயிலும் இருக்கிறதா? எந்த யூனிவர்சிட்டியில படிச்ச? என்னை கேட்டாங்களா, உங்க பாஸ்டர் எந்த யூனிவர்சிட்டியில படிச்சாரு? யூனிவர்சிட்டியில படிச்சுவான், காலேஜில் படிச்சவன் எல்லாம் வேற மாதிரி இருக்கான். ஒரே ஒரு யூனிவர்சிட்டியில படிச்சேன், பரிசுத்த ஆவியான ஒரு யூனிவர்சிட்டியில. கரங்களை தட்டி தேவனை பயன்படுத்துவோம். தேவன் சொல்லுகிறான், மனிதன் முகத்தை பார்க்கிறான், மனிதன் படிப்பை பார்க்கிறான், மனிதன் சர்டிபிகேட்டை பார்க்கிறான், மனிதன் வசதிகளை பார்க்கிறான். என் தேவன் சொல்லுகிறான், நீ வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் விலை ஏற பெற்ற என்னுடைய ரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டிருக்கிறேன். அந்த தகுதி இருக்குது, உனக்கு இருக்குதா? இந்த குவாலிபிகேஷன் எனக்குள்ள இருக்கிறது, தைரியம் இருக்கிறது, என்னால் உருவாக்க முடியும், ஜெயிக்க முடியும். தேவன் சொல்கிறார், நான் உன் பட்சத்தில் இருந்தால் உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில். மனுஷ மாத்திர 10,000 பிரச்சனை வந்தாலும் சரி, அது உன்னை ஒன்னும் என்ன பண்ணாது. எல்லாம் சொல்லுங்க, அது என்னை ஒன்றும் செய்யாது.